60. இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 பெண்களும் பிரவேசிகளும். இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற நியூ டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்கள், சீரீஸ். தொடர்கள்னு என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ டெப்த்தாக பார்க்க போகிறோம். தொடர்கள், சீரீஸ். ஒரு தொடர்வரிசையின் உறுப்புகளின் கூடு தொடர் எனப்படும். A1, A2, A3 AN என்பது ஒரு மெய்யெண் தொடர்வரிசை என்க. இங்கு A1 நம்பர் வந்து எப்படி வரும், அந்த கூட்டுவரிசை ஃபார்மான்னு பார்த்திருக்கோம். ஆனா இங்க தொடர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்வரிசையின் உறுப்புகளின் கூடு. ஸோ இப்போ ABC அந்த மாதிரி 1, 2, 3, 4 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த தொடர்வரிசை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்களோட கூடுதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தொடர்வரிசை மட்டும் பார்க்கணும். இப்போ தொடர்கள் என்ன மீன்னா அந்த தொடர்வரிசையில் மொத்த நம்ம வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸை வந்து கூடுதல், அதாவது அதோட கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்னு சொல்றாங்க. A1, A2, A3 சொல்ற ஒரு தொடர்வரிசை மெய்யெண் தொடர்வரிசை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு மெய்யெண் தொடர்வரிசை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே A1 + A2 + A3 என்பது மெய்யெண் தொடராகும். ஸோ இப்போ இது ஒரு தொடர்வரிசை. அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கூடுதல் அதோட நம்பர்ஸ் எல்லாம் வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா அதை வந்து தொடர்னு சொல்றாங்க. இதான் தொடருக்கு எக்ஸ்பிளனேஷன். ஒரு தொடரில் முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால் அது முடிவுறு தொடர் எனப்படும். ஸோ ஒரு தொடரில், அதாவது ஒரு தொடர்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ தொடர்ல வந்து A + B + C இப்படி அன்சோவான்னு போகாம +Dன்னு ஒரு 4 நம்பருக்குள்ள வேல்யூ முடிஞ்சுன்னா அது முடிவுறு தொடர்வரிசைன்னு சொல்றாங்க, தொடர்னு சொல்றாங்க. ஒரு தொடரின் முடிவுறா எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால் அது முடிவுறா தொடர் எனப்படும். ஸோ சில சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா A, B, C, டாட்னு போயிட்டு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி போற தொடர் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுறா தொடர்னு சொல்றாங்க. நாம் இங்கு முடிவு தொடர்கள் மட்டுமே விவாதிப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கண்டுபிடிக்கணும். கூடுதல் கண்டுபிடிக்கணும் தெரியாத வயசு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம இங்க தொடர்கள் டாபிக்ல பார்க்கறது பார்த்தீங்கன்னா முடிவு தொடர்கள். ஸோ இப்போ ஒரு நம்பர்ல 1, 2, 3, 4 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபைனலாக ஒரு 9 அந்த மாதிரி முடியிற நம்பர்ஸ்ல வச்சு தான் நம்ம ஒரு கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா முடிவுறா தொடர்களை பத்தி பேச மாட்டோம். ஸோ முடிவு தொடர் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு கூட்டுத்தொடர்வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். சம் ஆஃப் n terms of an AP. APனா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். கூட்டுத்தொடர்வரிசைங்கிற டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த டிகான் லிங்க் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர்வரிசை என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த கூட்டுத்தொடர்வரிசையில முதல் உறுப்பு ஏன்னு சொல்லுவோம். ஏல இருந்து n உறுப்புகள் ஸோ போயிட்டு என்னன்னு சொல்லுவோம் முடியிற கடைசியா. ஸோ அந்த n உறுப்பின் கூடுதல். ஸோ முதல் வரிசையில இருந்து இந்த கடைசி நம்பர் இருக்குதுன்னா அதை கூடுதல் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லி தான் இந்த ஸ்டைல பார்க்க போறோம். ஒரு தொடரின் உறுப்புகள் கூட்டுத்தொடர்வரிசையில் அமையுமானால் அத்தொடர் கூட்டுத்தொடர் எனப்படும். ஒரு தொடரின் உறுப்புகள் கூட்டுத்தொடர்வரிசையில் அமையுமானால் அத்தொடர் கூட்டுத்தொடர் எனப்படும். ப்ரீவியஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்னு என்னன்னு பார்த்திருப்போம். அதாவது ஒரு தொடர்வரிசையோட கூடுதல் தான் வந்து தொடர்னு பார்த்திருப்போம். ஸோ இப்போ அதே தொடரில் வந்து உறுப்புகள். ஸோ இப்போ அந்த A + B+ அப்படின்னு சொல்லி போச்சு பாத்தீங்களா, அந்த தொடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ கூட்டுத்தொடர் வரிசைனா என்னன்னு தெரியும். ஸோ அந்த கூட்டுத்தொடர் வரிசை ஃபார்முலா அமைச்சுன்னா அதை கூட்டுத்தொடர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த நம்பர்ஸ் எப்படி அமைதுங்கிறத பொறுத்து அந்த தொடர் எந்த டிஃபரன்ட் இப்போ வந்து கூட்டுத்தொடர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த கூட்டுத்தொடர் வரிசை அமைச்சுன்னா அதை கூட்டுத்தொடர்னு சொல்றாங்க. A, A + D, A + 2D, A + 3D என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என்க. கூட்டுத்தொடர் வரிசை டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும். கூட்டுத்தொடர் வரிசை காமன் வரிசை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ A + D, A + 2D இது உங்களுக்கு தெரியும். அதாவது ஜென்ரல் ஃபார்மட் அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்க நம்ம கூட்டுத்தொடர் பார்க்க போறோம். அப்ப என்ன பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் Sn. அதாவது நான் சொன்ன இந்த டாபிக் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். ஸோ மொத்தம் இதோட கூடுதல் தான் பார்க்க போறோம். ஸோ அப்போ Sn அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா
ஒரு கூட்டுத்தொடர்ச்சியின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதலை வந்து எஸ்என்ங்கிற நோட்டேஷன்ல மென்ஷன் பண்றோம். அதாவது எஸ்என்னாவே கூட்டுத்தொடரின் கூடுதல் தான். கூட்டுத்தொடரின் எண் உறுப்புகளின் கூடுதல். அப்போ எஸ்என் ஈக்குவல் டு இந்த கூட்டுத்தொடர் வரிசை a plus d plus a plus 2d plus dot 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 a plus n minus into d. ஸோ இங்க என்னன்னா லாஸ்ட் லெட்டர், அதாவது எல். கூட்டுத்தொடர் வரிசையில் லாஸ்ட் லெட்டர் எல்லுங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த வீக்கானுக்கும் லிஸ்டிங் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னாவது இருக்கு டிஎன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டின்னு பார்ப்போம். ஸோ டிஎனுக்கு பதிலாக எல் போட்டிங்கன்னா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. ஸோ இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் டாபிக் பார்க்கும்போது தான் நான் சொல்றது இது உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ அந்த தொடர்வரிசையோட லாஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல் எடுத்துருக்கோம். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். மேற்கண்ட தொடர்வரிசை கடைசியிலிருந்து முதலாவது உறுப்பு வரை மாற்றி எழுத நாம் பெறுவது. இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர்வரிசையை ரிவர்ஸ்ல எழுத போறோம். சேம் Sn ஈக்குவல் டு, ஸோ இது இங்க எழுத போறோம் a பிளஸ் n மைனஸ் ஒன் இன்டூ டி பிளஸ் அதே மாதிரி a பிளஸ் n மைனஸ் டூ டி டாட் டாட் டாட். அதே மாதிரி இங்க கடைசியில் என்ன இருக்கும் a பிளஸ் டி பிளஸ் ஏ. ஓகே, அப்படியே இதோட தலையில் எழுதியிருக்கோம். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 2 நீங்க வச்சுக்கோங்க. அதாவது எல்லுங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நம்பர், அது a பிளஸ் n மைனஸ் டி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா n மைனஸ் டூ டி. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டு லெட்டர் பிளஸ் a பிளஸ் ஏ. ஒன்னு ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்றோம். அதாவது 1 மற்றும் 2 கூட்ட நாம் பெறுவது. ஸோ 2 ஆட் பண்ணிங்க 2sn. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் a பிளஸ் இங்க என்ன இருக்கு a பிளஸ் n மைனஸ் டி. ஸோ a பிளஸ் n மைனஸ் டி பிளஸ் இங்க என்ன இருக்கு a பிளஸ் டி. ஸோ a பிளஸ் டி பிளஸ் இங்க என்ன இருக்கு a பிளஸ் n மைனஸ் டூ டி பிளஸ் டாட் 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 பிளஸ் இங்க என்ன இருக்கு a பிளஸ் n மைனஸ் டி பிளஸ் இங்க என்ன இருக்கு a பிளஸ் டி. ஸோ இன்னொன்று இருக்கு பிளஸ் இங்க a பிளஸ் n மைனஸ் டி. கடைசியில் என்ன இருக்கு a இருக்கு. ஸோ a. இதை சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு 2a n மைனஸ் ஒன் டி அப்படியே வருது பிளஸ் இங்க 2a இருக்கா. ஸோ 2a பிளஸ் இந்த டி, இந்த 2d இருக்கு 1d போச்சுன்னா பேலன்ஸ் பண்ணா n மைனஸ் ஒன். ஸோ n மைனஸ் ஒன் டி பிளஸ் டாட் டாட் இங்க என்ன இருக்கு இங்க ஒரு a, இங்க பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட்ல ஒரு a இருக்கும். ஸோ அது 2a பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா n மைனஸ் ஒன் இன்டூ டி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு d வந்து இந்த டியும் இந்த டியும் கேன்சல் ஆயிரும். ஒரு டிக்கு இந்த ஏவு இந்த ஏவு கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா a பிளஸ் n மைனஸ் டிங்கிறது காமனாக வெளியே எடுக்கிறாங்க. ஓகேவா? ஒரு காமனாக எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2a. ஸோ அந்த 2a பிளஸ் n மைனஸ் ஒன் டி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மூணு சேமா இருக்கும். n இங்க இருக்க எண்ணுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்னாவது உறுப்பு. எந்த உறுப்பும் தெரியாது கடைசியில் ஆட்டு நம்ம நல்லா என்னாவது உறுப்புன்னு எடுத்துக்கோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2sn ஈக்குவல் டு 2a பிளஸ் n மைனஸ் ஒன் இன்டூ டி இன்டூ n. ஏன்னா இங்க என்னாவது உறுப்பு. ஸோ அப்போ என்ன இருக்கும் தெரியாது. 1 2 3 மூணு சேமா இருக்கா. இந்த டாட்ல இருந்து எவ்வளவு தெரியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா இதுல ஏதாவது ஒரு நம்பரும் எடுத்துக்கிறாங்க. அதாவது 2a பிளஸ் n மைனஸ் ஒன் டி சேமா இருக்க எடுத்துட்டு மொத்தம் எவ்வளவு நம்பர் தெரியாது. ஸோ அதனால n. ஸோ n இன்டூ அப்படின்னு சொல்லி அதனால இதுல இருக்காங்க. ஸோ எவ்வளவு நம்பர்ஸ் வந்தோ அதோட இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா நீங்க அதோட கூடுதல் கிடைச்சிடும். நம்ம கூடுதல் கூடுதல் வேணும். Sn ஈக்குவல் டு 2 இங்க வரும்போது n டிவைடட் பை 2 2a பிளஸ் n மைனஸ் ஒன் இன்டூ டி. ஸோ கூடுதல் கூடுதலுக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இது n டிவைடட் பை 2 2a பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் டி. இது நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். குறிப்பு: ஒரு கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு a மற்றும் கடைசி உறுப்பு l. என்னாவது உறுப்பு? இப்போ முதல் உறுப்பு ஏன்னு சொல்லிட்டாங்க, கடைசி உறுப்பு l கொடுத்துட்டாங்க. கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட்டுத்தொடர் என்ன அர்த்தம்? கூட்டுத்தொடர் கூடுதல். ஸோ இப்போ Sn ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 2a பிளஸ் n மைனஸ் ஒன் டி. ஸ்டைல ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இங்க ஏ சொல்லிட்டாங்க, கடைசி உறுப்பு l கொடுத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். n டிவைடட் பை 2 இந்த ஏவை a பிளஸ் n மைனஸ் ஒன் டி. இதுக்குன்னா l கொண்டு வரக்காக. ஏன்னா கூட்டுத்தொடர் பார்த்துருப்போம் l ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் ஒன் டி. ஸோ கடைசி உறுப்புக்கு வந்து ஃபார்முலா இதுதான்.
அப்போ இதுக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ Sn ஈக்குவல் டு n divided by 2 a plus l. ஸோ அப்போ முதல் உறுப்பு கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கொடுத்த ரிசல்ட் கொடுத்து கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்ம் n divided by 2 into a plus l. இது இருந்தால் அந்த கொடுத்த ரிசல்ட் கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தொடரின் கூடுதல் அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.